சோழன் நிலாவுக்கு பயப்படுறது சரிதானா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ரூ. 20,000 பணத்த திரும்ப கொண்டு போயி அவங்களோட ஓனர் கிட்ட குடுக்காம, அந்த பணத்துக்கு டிவி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இப்பயுமே நிலா வந்துட்டு, "எதுக்கு தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து திட்ட தான் செய்றாங்க. அதுக்கப்புறமா தான், சரி இதோட போகட்டும். இதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லாம எதுவுமே செய்யாதீங்க." அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நிலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோழன் ஹவுஸ் ஓனரோட கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி அந்த பணத்த வாங்குனது தான் ரொம்ப வருத்தமா இருக்குது. அதுவும் வானதி வந்து சொன்னது இவங்களுக்கு ரொம்ப பெரிய அவமானமாயிருச்சு. அதனால எப்படியாவது நல்லபடியா சம்பாரிச்சு நம்ம வீட்டையே வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினைக்கிறாங்க. அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா பல ப்ராஜெக்ட் வந்து எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்பதான் வந்து நிலாவோட கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு மெயில் வருது. அதுல அதாவது காமனா எல்லாருக்குமே வந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க. ரூ. 100,00,00,000 ப்ராஜெக்ட் இதுல யாரு டிசைன் பண்ணி குடுக்குறது நல்லா இருக்கோ, அவங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் குடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கம்பெனியா இருக்கட்டும், புதுசா டெவலப் ஆகிட்டு இருக்கிற கம்பெனி எல்லாருமே கலந்துக்கலான்னு சொல்றாங்க. இதுல எப்படியாவது கலந்துக்கிட்டு புது ப்ராஜெக்ட்ட எப்படியாவது எடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினைக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு.